உயர்த்துவார். அவருடைய கரத்தில் அடங்கி இருங்க. இப்போ சொல்லுங்கள், அவர் கரத்தில் அடைந்தீங்கன்னா சொல்லுங்கள், என்கிட்ட இல்லை பக்கத்தில், அவர் கரத்தில் அடங்கி இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் நீ உன்னை உயர்த்திடுவார். நீ ஓஹோன்னு இருப்ப. அவ்வளோதான். சகுனமே சரியில்லை நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. பிசாசு இப்படி தான் நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வருவான். நெகட்டிவ் தாட்ஸு பிசாசு கொண்டு வருவான். நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்போ நீங்கள் எல்லாம் உயர போகிறீங்க. கை குத்தான், இவன் கை குத்த நேரம் பாரு கரண்ட்டு போயிடுச்சு அப்படி நினைக்காதீங்க. அவர் நல்ல எண்ணத்தில் தான் குத்துக்கிறார், சிஸ்டர் நல்ல எண்ணத்தில் தான் குத்துக்கிறாங்க. பயப்படாதீங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? சகோதரர்கள் மத்தியில் குழியும் அடிமைதனத்துக்கு விற்று போட்டாங்க. அன்பான சகோதரர்களை அவர் எதிர்பார்த்தாரு, அன்பான பேரண்ட்ஸ் அவருக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அவர் எந்த ஒரு குணமும் அவருக்கு மாறலை, ரொம்ப அன்பு செலுத்தினார், ரொம்ப நேசித்தார். ஆனால் அவர் உடன் பிறந்த யாவரும் அவர் என்ன பண்ணாங்க? வெறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தன்னுடைய தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். தன்னுடைய சகோதரனிடத்தில் சகோதரனை போல பட்சமாய் பேசாமல் தன் உடன் பிறந்த சகோதரனை பகைக்கிற சகோதரர்களாய் மாறினார்கள். அதே அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த மீதியானியர் நடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பு அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். கூட பிறந்த சகோதரன் தான். நம்மளை எங்கன்னா போய் அடமானம் வச்சுட்டு வந்துடுவான். நீ உக்காந்துடுறா தம்பி, இங்கே இதோ வந்துடுறேன்ட்டு போவான். எங்கே போனான்? ஒரு முறை ஒரு அம்மாவை பார்த்தோம், நானும் வினித்தும் ஒரு பாட்டியை பார்த்தோம். என்னம்மா இங்கே இருக்கிறியம்மா, நீ எங்கம்மா எந்த ஊருமான்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் மாத்திரை வாங்கிறதுக்காக எங்கள் பையன் கூட வந்தேன், இங்கே இருன்னு விட்டு போனால் மாத்திரை வாங்கிறதுக்காக நான் வந்தேன், ஆனால் என் பையன் இன்னும் திரும்பி வரல அப்படின்றாங்க. எவ்வளோ வருஷமாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க இந்த ஊரில். அவங்க மாட்டு ஹாஸ்பிட்டல் எந்தெந்த ஆயா பார்த்துன்னு பாருங்கள். இந்த பக்கம் போது வருது, எங்கேருந்து வந்தேன்னு தெரில, என் பையன் விட்டு போனான், இங்கே இருந்துட்டு போனான், இன்னும் வரல. வயது முதிர்ந்துட்ட பிறகு அம்மா அப்பா எடுத்துன்னு போய் இந்த பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துருமா வந்துருன்னு விட்டு போயிடாதீங்க பிரதர், உங்களையும் விட்டு போயிடுவான் உன் பிள்ளை. அம்மா அப்பாவை வயசான பிறகு நீங்கள் குழந்த மாதிரி உங்களை நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது பார்த்துக்கினாங்களே, நீங்கள் அவங்க குழந்தையான பிறகு நல்லா பார்த்துக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி வேணா இருக்கலாம், நீங்கள் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட பிள்ளை நல்லா கனம் பண்ணுங்க அவங்கள. இங்கே பாருங்கள், இந்த அம்மாவை பார்த்த உடனே மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னை விட்டுட்டு போயிட்டான், திரும்ப வரல. உலக அன்பு இவ்வளோ தான். யோசேப்புடன் பிறந்த சகோதரர்கள் குழியில் போட்டாங்க. நம்ம வளர்ச்சியை பார்த்து நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து நம்மளை குழியில் தள்ள நினைப்பாங்க. குழியிலையும் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை குழியில் இருக்க விட்டாரா? நம்மளை குழியில் போட்டுற அனுபவம் இருந்தால் தான் மேலே தூக்குற அனுபவம் நம்மளுக்கு இருக்கும். அல்லேலூயா. நம்மளை குழியில் போட்டாங்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. குழியில் போட்டது எதுக்கு தெரியுமா? மனுஷன் உன்னை கைவிடல, ஆனால் நான் உன்னை தூக்குவேன். அல்லேலூயா. மனுஷன் உன்னை வெறுத்து உன்னை குழியில் போட்டு மூடிடலாம், அடையாளமாக்கலாம் நினைக்கலாம். ஆனால் உன்னை அடையாளப்படுத்துவேன்னு கர்த்தர் குழியிலிருந்து யோசேப்பை தூக்கினார். பாருங்க, யோசேப்பை தூக்கி நிறுத்தும் பொழுது அங்கே இன்னொரு சகோதரன் சொல்கிறான், அவனை குழியில் போட்டு சாகடிக்கிறதுக்கு 20 வெள்ளி காசுக்கு விற்றா பணமாவது வருமே அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக கூட பிறந்த சகோதரனை அடிமையாக விற்றுட்டாங்க. யோசேப்பு அடிமையாக தான் போனாருங்க. எத்தனை வருஷம் சிறைசாலையில் இருந்திருப்பார். ஒரு வாலிபன், சின்ன பையன் தான், நம்ம நரேன் மாதிரி இருப்பான், தூக்கி போட்டால் குழியில். அவன் எப்படியே தப்பிச்சு வந்துடுவான். ரொம்ப பாரு, பைபிள் நல்லா படிக்கணும் தம்பி. அவங்க சொல்லிட்டோமா, பேய் அமுகுதுன்றாங்க. பாப்பா பேர் என்னது, ரீனா மாதிரியே வந்து உக்காந்துட்டு இருக்குது. என்னை அமுக்கிறதுக்கு வருது. பைபிள் வசனம் உனக்குள்ளே இல்லைன்னா பேய் தான் அமுக்கும்.
நீ வசனம் பச்சுனா பேயும் வராது, நாயும் வராது. நல்லா படி. ரீனா மாதிரியே வந்து உக்காந்துனுக்குது ஐயா மேலே கால் மாட்டில் வந்து உக்காருது. ஜெபம் பண்ண நான் சொன்னேன், நீ டேய் பைபிள் பச்சா வசனம் பச்சா படிக்கல எப்படி இருக்கும்? எல்லாரும் மாதிரியும் வந்து உக்காரும். நான் சொல்கிறேன்ப்பா, நல்லா பைபிள் படிங்க. வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தான்னா ஓடி போயிடுவான். யோசேப்புக்குள்ள வார்த்தை இருந்தது. சகோதரர்கள் குழியில் போட்டாங்க பிரதர், ஆனால் ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். விற்று போட்டாங்க, அவனை காசுக்காக வித்துட்டாங்க, அடிமையாக போனார் அந்த இடத்துக்கு. ஆனால் கர்த்தர் அதே இடத்துல தான் ஒரு அதிகாரத்தில் அமர செய்தார். ஆனால் ஏற்ற காலம் வரைக்கும் யோசேப்பு கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்தார். பாவம் வந்தது, இச்சை வந்தது, சரீரத்துக்கு விரோதமான போராட்டம் வந்தது, அதுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தப்பு பண்ணுறாங்களே, அந்த மாதிரி வாழ்க்கை அவர் வாழலை. சந்தர்ப்பம் கிடைச்சா கூட நான் ஆண்டவர் எனக்குள்ள நான் தப்பு பண்ண மாட்டேன்னு இருந்தார் அவர். அல்லேலூயா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் தவறு பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி கடைக்கா போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எப்படி நன்மை வரும்? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போய் நின்று வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் உயர்வு வரும்? உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை பாவம் துரத்தி வந்தால் கூட உங்களை தொடக்கூடாது, தொடறதுக்கு இடம் கூடாது. யோசேப்பு பாவம் துரத்துது, இச்சையின் ஒரு கிரியை என்னோட கூட வந்து ஷைனின் அந்த ராஜகுமார்த்தி வந்து தன்னை வலுக்கட்டாயப்படுத்தும் பொழுது கூட தன்னுடைய ஆடை போனாலும் பரவாயில்ல, என்னுடைய பரிசுத்தத்தை என் ஆண்டவரை நான் இழக்க மாட்டேன்னு யோசேப்பு ஓடினான், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. இன்றைக்கு உங்களை பாவம் துரத்துதா, உங்களுக்கு தவறான சிந்தனையை பிசாசு கொண்டு வரானா, அதை விட்டு நீங்கள் ஓடுறதுக்கான வழி என்னமோ அதை தேடணும். அதே இடத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருத்தர் அப்படி தான் சொன்னான் என்கிட்ட, டேய் அவங்க உன்னை இந்த மாதிரி பண்ணும்போது என்னடா பண்ணியிருந்தேன்னா, நான் எனக்கு அப்படியே சோத்திரம் சோத்திரம் பண்ண அமைதியாக இருந்துட்டேன். என்ன சோத்திரம் பண்ணியிருந்த? ஒருத்தன் உன்னை தவறா அழைக்கிறான் போது அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உனக்கு எப்படி துணிவு வருது? யோசேப்பு ஓடி போயிட்டார், அந்த இடத்துல இல்லை. அவன் மேலே பழி சுமத்தப்பட்டது. ஆனால் பழிய சுமத்தப்பட்டாலும் யோசேப்பு நிரபராதி என்பதை கர்த்தர் அந்த இடத்துல உறுதிப்படுத்தினார் அல்லவா? நீங்கள் தப்பி ஓடும் பொழுது உங்கள் மேலே பழி சுமத்துவாங்க. எனக்கு பாவமான உலக வாழ்க்கை எனக்கு வேணாம் நீங்கள் ஓடும் பொழுது ரொம்ப யோகியமானவன் தான் உங்கள் மேலே பழி சுமத்துவாங்க. ஆனால் அதே வாயு உன்னை நல்லவன் சொல்கிற அளவுக்கு நிரூபிக்கப்படும்படி கர்த்தர் உன்னை நிறுத்துவார் பிரதர். ஹல்லேலூயா. நீ ஓடிடு, நிற்காத, பாவத்துக்கு முன்னாடி நிற்காத. அது கூட போராட்டத்து நம்ம வேலை கிடையாது. மாம்சத்தோடு நம்மளுக்கு யுத்தத்தோடு எல்லாத்துக்கும் நமக்கு போராட்டம் இருக்குது. ஆனால் அதோடு கூட இல்லை, கர்த்தரோடு கூட இணைந்தவராக யோசேப்பு இருந்தால் தன்னுடைய வாலிபன் நாட்களிலே யோசேப்பு ஏற்ற காலம் வரைக்கும் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்தார். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க அடங்காத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, அடங்காத வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்தா உனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தருடைய கரத்தில் நீ அடங்கியிருந்தால் உன் வாழ்க்கை ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதிக்கப்படும். ஏற்ற நேரத்தில் உயர்வை கர்த்தர் கொடுப்பார். யோசேப்பு பாவத்தை விட்டு விலகு ஓடினார் பாருங்க. ஏற்ற சமயத்துக்காய் யோசேப்பு காத்திருந்தான். ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சொப்பனத்துக்கான விளக்கணத்தை அஞ்சனம் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க எல்லாரையும் கூட்டு வந்தாங்க. எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது, 7 கொழுத்த மிருகங்கள் இருக்கிறது, 7 வளர்ந்த பயிர்கள் இருக்கிறது. ஆனால் அதாவது பலனற்றிருக்கிற பயிர்கள் கொழுத்த பயிர்களை தின்று விடுகிறது. பலனோடு கூட இருக்கிற எருதுகளை பலனற்று ஒடுங்கி போயிருக்கிற எருதுகள் விழுங்கி விடுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. யார்கிட்ட கேட்டாங்க, அர்த்தம் தெரியலிங்க. நீ ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீ கர்த்தரோடு கூட இருந்தா பிரதர், நீ வேலைக்கு போகிற இடத்துல இவன் எப்படியாப்பட்ட ஆள் உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான், மூஞ்ச பார்த்து உனக்கு கண்டுபிடிச்சிருவேன். உனக்கு ஆளுங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இது சரி கிடையாது, இது மொழியே சரியில்லை. ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார் பிரதர். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு போனால் பார்த்து எல்லாருமே பார்த்தாங்க. அவர் கூட ஜெயிலில் இருந்த ஒருத்தர் சொன்னார், ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யோசேப்பு சிறைச்சாலையில் அடிமையாக இருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லிடுவார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னா நீங்கள் ஜெயிலில் இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம். ஆனால் சிஎம் கார் கொடுத்து அனுப்புவார், சைரன் வச்ச காரில் அவனை போய் ஏற்றிட்டு வாடா. யாரா இவங்க வீட்டுக்கு சைரன் வச்ச காரில் வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் வருது, யாரா இவன்? ஆண்டவர் அதிகாரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஏற்ற காலம் வரைக்கும் அடங்கி இருக்கணும். கையில் வாலிபம், துடிப்பு, ரத்தம், சூடு எதனா பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.
கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வாலிபம், அழகு, இந்த தோற்றம் இதெல்லாம் என்னது? அழகு மாயை நீலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகு இதெல்லாம் மாயை தான், இதெல்லாம் போயிடும் ஒரு நாளைக்கு. எனக்கு ஒருத்தர் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அவர் ரொம்ப ஜிம் பாடி, ஹைட் வெயிட் அப்படி இருப்பார். அவரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் பாருங்க. ஒரு நாள் கேஎம்சி ஊழியத்துக்கு போனால் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பிரதர் இப்படி ஆகிட்டுக்கிறீங்களே, ரொம்ப ஒல்லி ஆகிட்டுக்கிறாரு. அப்போ நான் தான் பலவான் மாதிரிக்கிறேன். என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஜிம்மு செய்யும் பொழுது வெயிட் அதிகமாக தூக்கும் போது இங்கே இருக்கிற அந்த சதை வந்து என்ன ஆச்சா, இங்கே ஜவ்வு இருக்குதம்மா, ஜவ்வு கிஞ்சிச்சு பிரதர். இப்போ ஜிம்மு இப்போ இப்படி போவனே, போக முடியுமா? இனி இப்படி தான் போகணும், வேறு வழியே கிடையாது. வாலிபத்தில் இப்படி நடக்கலாம் பிரதர், இப்படி போகலாம் அப்படி. நீங்கள் கர்த்தர் நினச்சாருன்னு வச்சுங்க, வேறு வழியே கிடையாது. இப்படி தான் சோத்திரம். இது எல்லாமே, இந்த துடிப்பு எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். வாலிபன்றது மாயை தான். இன்றைக்கி இந்த அதான் சொல்லுவாங்கள்ல, ரத்த சூடில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு நெக்கலாக இருக்குது, எல்லாமே சிரிப்பாக இருக்குது, எல்லாம் வேடிக்கையாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது நீ அடங்கி இல்லை, கர்த்தர் கரத்தில் நீ அடங்கி இல்லைன்னும் பொழுது ஆண்டவர் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீ ஆண்டவர் மேலே கோச்சக்கூடாது, சபை மேலே கோச்சக்கூடாது. ஏன்னா நீ கர்த்தருடைய கரத்தில் இல்லையே. நீ கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் அதுக்கு உத்தரவாதம் நான். நீ கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் அதுக்கு உத்தரவாதம் ஆண்டவர். நீ கரத்தில் இல்லாத ஆளுக்கு ஆண்டவர் எப்படி உத்தரவாதம் ஆக முடியும்? எங்கேயோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒரு கடையில் வாங்கிட்டு இன்னொரு கடையில் போய் மாற்ற முடியுமாங்க? எந்த கடையில் வாங்கணுமோ அந்த கடையில் தான் கொடுக்க முடியுமே. நீங்கள் எந்த கரத்தில் இருக்கிறீங்களோ அந்த கரம் தான் உங்களுக்கு நியாயம் செய்யும். கர்த்தருடைய கரத்தில் அடங்கிறீங்கன்னா ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உயர்வு வரும். அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜா மிகப்பெரிய ஒரு வெகுமதியை கொடுத்து முத்திர மோதிரத்தை யோசேப்பை அழைத்து, இதுவரைக்கும் என் கனவுக்கு யாருமே விளக்கம் சொல்லலை, ஆனால் நீ ஒரு அற்புதமான விளக்கத்தை சொன்ன. எத்தனை வருஷங்கள் பஞ்சம்? 7 வருஷம் பஞ்சம் வருங்க. 7 வருஷம் உங்களுக்கு செழிப்பு இருக்கும். செழிப்பாக இருக்கிற வருஷத்தில் தானிய கிடங்குகளை நிரப்பிக் கொள்ளுங்கள். பஞ்ச காலங்களிலே எல்லாரும் உங்களை தேடி வருவாங்கன்ற ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வெளிப்பாடுக்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்தார். அந்த விளக்கம் அப்படியே நடந்தது. யோசேப்புக்கு அங்கே இருந்த பார்வோன் தன்னுடைய முத்திர மோதிரத்தை கழட்டி அவனுடைய கையில் போட்டு, இன்று சகல அதிகாரங்களும் உன்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய கால் அசைய வேண்டும் என்றாலும் யோசேப்புடைய உத்தரவு இருந்தால் தான் அசைய முடியும். அல்லேலூயா. யோசேப்பு எப்படி வந்தாருங்க? விற்கப்பட்டு. அந்த ஊர்காரன் கிடையாதுங்க யோசேப்பு, அந்த ஊர்காரன் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் இடம் வாங்கி வீடு கட்ட மாட்டாங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாம் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவங்க எந்த ஊரில் வேணால் எங்கே வேணால் போய் இடம் வாங்கி வீடு கட்டுவான். நீ வயிற்றுச்சில் பழகணும். ஏன்னா நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறியா, அதுதான் முக்கியமே. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற யோசேப்பு என் சொந்த இடத்துல நான் உயர்ந்தனா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? யோசேப்பு அவன் ஊரில் ராஜாவாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? அவன் பேக்ரவுண்டு அந்த மாதிரி. என்ன பேக்ரவுண்டுங்க? அவனுக்கு பின்னணி நல்லா இருக்குது. யோசேப்பு அவங்க அப்பா பெரிய பணக்காரங்க, அதனால அவன் பணக்காரனாக இருக்கிறான். யோசேப்பை கர்த்தர், அதனால தான் யோசேப்பை எங்கே கூப்பிட்டு வர்றாரு? அடிமையாக வந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை உயர்த்துறாருங்க. சொந்த இடத்துல இல்லை. எங்கேயோ வந்துட்டு இருக்கிறோம், நம்ம நெமிலிக்கா வந்துட்டுக்கிறோம், இனிமேல் என்ன யோசிக்கிறீங்களா? இல்லை, உங்களை உயர்த்துறதுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை உயர்த்துறதுக்கு, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர். அடங்கி மட்டும் இருங்க, ஏற்ற காலம் வரும். யோசேப்பு வாழ்க்கையில் ஏற்ற காலம் வந்தது பிரதர். ஏற்ற காலத்தில் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ராஜா கொடுக்குற அதிகாரம் என்ன தெரியுமா? கால அசைனா கூட யோசேப்பை கேட்டு தான் அசைக்கணுமா? அப்போ பாருங்களேன், எங்கிருந்தோ வந்தவங்களுக்கு இந்த அதிகாரத்தை எப்படி ஆண்டவர் கொடுக்குறாரு? யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்தார். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கரத்தில் அடங்கியிருப்பீங்கன்னா லுங்கி கம்பெனிக்கு கர்த்தர் உங்களை ஓனராக கூட மாற்றுவார் சிஸ்டர். சந்தேகமே படாதீங்க. உங்களை மேனேஜராக கூட ஆக்குவார், சூப்பர்வைசராக கூட ஆக்குவார். எத்தனை நாளைக்கு தான் நான் சுமக்கிறது? அவருடைய கரத்தில் அடங்கிருங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் பதில் சொல்லும். உயர்வு கர்த்தரால் வரும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய உயர்வு ஆண்டவர் கொடுப்பார். எப்படி கொடுக்காம போயிடுவார்? எப்படி கொடுக்காம போவார்? கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். ஏற்ற காலத்தில்
கர்த்தர் உங்களை உயர்த்துவா. அதுக்கு அவருடைய கரத்தில் அடங்கிருங்க. ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம், அவர் கரத்தில் அடங்கியிருந்தா ஏற்ற காலத்தில் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா.